இல்ல நாமக்கல் என்கவுண்டர் நேத்து நடந்த என்கவுண்டர் அது நடக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு என்கவுண்டர் பண்ணி தான் இருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு 2, 3 என்கவுண்டர் கூட பண்ணியிருக்கலாம். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ச்சியாக முந்தா நேத்து நினைக்கிறேன் அது. திருச்சூர் மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்ல விடியற் காலை 2 மணிலேருந்து 4 மணி வரை ஒரு 3 ஏடிஎம் வந்து கேஸ் வெல்டிங் வச்சு வெல்டு பண்ணி உள்ள இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இங்க பிரஷர் ஓவரா போலீஸ் மல்ல சமுத்திரம் இன்ஸ்பெக்டர், அங்க லோக்கல் இருக்க இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ், எஸ்ஐ எல்லாமே ஒரு 10-15 பேர் தயாராயிட்டாங்க. தயாராயிட்டு இந்த வண்டியை என்ன பண்றாங்க, பிளாக் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே 8 பேர் அதுல இருக்காங்க. போலீஸ் புடியில இருந்து தப்பிச்சு போறாங்க. போலீஸ் எல்லாரையும் செக்யூர் பண்ணி வச்சிருக்கும் போது அங்க போலீஸ் அசால்ட் பண்ணிட்டு ஓடலான்னு நினைக்கும் போது ஒருத்தன் 65 லட்சம் பணத்தோட வர்றான். கேரளாவில் 3 இடத்துல சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இடத்துல அன்னைக்கு தான் நீ சம்பவம் பண்ண. அதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல பண்ணியிருப்பீங்க? Taste the Daily. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சார்லஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இப்போ சமூகத்துல இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் சுலபமாவே கேட்க முடியுது இல்லையா? ஸோ அந்த என்கவுண்டர் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சொன்னது மாதிரி இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சுலபமா கேட்கிறோம். ஒரு 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட அப்படி கிடையாது. இப்போ வந்து சென்னையில இந்த என்கவுண்டர் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ நாமக்கல்ல வந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு. அதோடைய பின்னணி என்ன? இல்லை, நாமக்கல் என்கவுண்டர் நேற்று நடந்த என்கவுண்டர் அது நடக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு என்கவுண்டர் பண்ணி தான் இருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு 2, 3 என்கவுண்டர் கூட பண்ணியிருக்கலாம். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டால் திருச்சூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முந்தா நேத்து நினைக்கிறேன் அது. திருச்சூர் மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்ல விடியற் காலை 2 மணிலேருந்து 4 மணி வரை ஒரு 3 ஏடிஎம் வந்து கேஸ் வெல்டிங் வச்சு வெல்டு பண்ணி உள்ள இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 65 லட்ச ரூபா பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த கேங் வந்து பார்த்தா இது பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் தான் இப்படி இறங்க முடியும் களத்தில். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும். இதில் ஒரு 8 பேர் இருக்கிறாங்க போல இந்த கேங்கில். இந்த 8 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஹரியானா மாவட்டம் மேவட் அப்படின்றக்கூடிய ஒரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இவங்களை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, மேவட் கொள்ளையர்கள் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேவட் மாவட்டமே இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான். ஒரு 10 லட்சம் பேர், 10 லட்சத்துலேருந்து 11 லட்சத்துக்குள்ள 10,50,000 பேர் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலேருந்து ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அங்கே பண்ண முடியாது. அங்கே என்ன கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ஊருக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு சேட்டெல்லாம் நிறைய அவ்வளோ பண்ண முடியாது. அதனால் இவங்க தேர்ந்தெடுக்கிற பகுதி என்னன்னு கேட்டால் இன்டீரியராக இருக்கக்கூடிய ஏரியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது டீப் இன்டீரியர் அந்த சைடு, அதே போல் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இப்படி செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக கேரளாவில் வந்துட்டு நேற்று முன்தினம் வந்து காலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏடிஎம்மை உடைக்கிறாங்க. ஒரு கேஸ் வெல்டிங் பண்ணுறதுனா ஒரு எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகும். ஏடிஎம் உள்ள போனோன்னா ஏடிஎம்ல, ஏன்னா அந்த 2 to 4 மணிக்கு யாரும் பணம் போய் எடுக்க போகிறதில்ல. அது ஐசோலேட்டடாக இருக்கும். அதுவும் கேரளா போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக, அதாவது ஐசோலேட்டடாக இருக்கும். வீடுங்களே பார்த்தா தனித்தனி வீடுகள் தான் இருக்கும். அங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள் வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. இப்போ விடியற் காலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 8, 8:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் எல்லியராக எந்திரிச்சிருவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு, இந்த கொள்ளையர்களுக்கு ஒரு வாய்ப்பாயிருச்சு. இவங்க ஏற்கனவே பல முறை போய் இதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட முடியும். அப்போ திருச்சூர் மாவட்டம், கண்ணூர் மாவட்டம் பல இடங்களில் ஏடிஎம் கொள்ளைகள் நடந்திருக்கு. அப்போ திருச்சூர் மாவட்டத்தில் இந்த 3 ஏடிஎம்ல கொள்ளை அடிச்சுட்டு இவங்க தப்பிச்சு வராங்க. வரும்பொழுது அப்போ அந்த ஏர்லி மார்னிங் ஆகிட்ட பிறகு எல்லாரும் கால் பண்ணி 8:45 நேற்று அந்த என்கவுண்டர் நடந்துச்சு 8:45. அப்போ 2 to 4 அவங்க கொள்ளை அடிச்சிருந்தாலும் கூட ஒரு 4-5 மணி நேரத்தில் இவங்க ஒன்று வந்து, அப்போ நீங்கள் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா கன்னியாகுமரி வழியாக போனால் ட்ரிவாண்ட்ரம் வந்து அப்படியே போயிடுவோம். நம்ம ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கன்னியாகுமரி 98 கிலோமீட்டர். அதே போல் நீங்கள் செங்கோட்டை வழியாக போகிறோம் அப்படின்னா, அதாவது தென்காசி வழியாக போய் போகிறோம் இல்லையா, குற்றாலம் வழியாக போவோம். அப்படி போகிறதுனா செங்கோட்டை, புளியரை அப்படியே போனீங்கன்னா வந்து தென்மலா,
புனலூர் இப்படி போயிடுறோம். இது ஒரு கேரளா ரூட்டு. அந்த சைடு போனோம் அப்படின்னு கேட்டால் பாலக்காடு வழியாக போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான். அப்படி போனால் பார்டர் வந்துடும். அப்படி பேசிட்டே போனோம் அப்படின்னா லூலு மால் வந்துடும் பாலக்காடில் ஆன் ரோட்லேயே. அப்படி அதுவும் ஒரு நியரஸ்ட் ஏரியா. இப்போ இவங்க அந்த ரூட்டை செலக்ட் பண்ணுறாங்க போல். அப்போ கொள்ளை அடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு கேட்டால் ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்து அதில் ஏதோ கேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு பெருசாக. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி ஒரு கார் வச்சுருக்காங்க. அந்த காரை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், ஏன்னா நேஷனல் ஹைவேவாக இருக்கட்டும் ஸ்டேட் ஹைவேவாக இருக்கட்டும், இந்த கண்டெய்னர்லாம் ஸ்டே ஆகி போகிறதுக்காக அங்கங்கே வந்து ஒரு பே வச்சுருக்காங்க. அங்கே போய் அவன் நின்றுவான். நின்று தூங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போவாங்க. நம்ம எல்லா இடமும் நம்மளுடைய இந்த ட்ரிச்சி ஹைவேலையும் பார்க்கலாம், எல்லா ஹைவேலையும் அது மாதிரி வந்து ட்ரக்லே பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ட்ரக்கு நிறுத்திட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு போவான், குளிப்பான், ரெஸ்ட் ரூம் போவான், எல்லா வேலையும் பண்ணுவான். அவங்களுக்கு எல்லாம் செட்டிங் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து கார் ஒதுக்குப்புறமான இடத்துலேருந்து கார் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே போய் வாட்ச் பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து ஒரு 5-6 முறைக்கு மேலே ஆய்வு பண்ணால் தான் இந்த ஏடிஎம்க்கு யார் வரா போகிறா, நைட்டில் வாட்ச் பண்ணால் 10 மணிக்கு மேலே யார் வரா, சரி இது செட் ஆகும். அந்த டைம் 1 மணிக்கு மேலே எப்படி இருக்குது, 2 மணிக்கு மேலே எப்படி இருக்குன்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி தான் இவங்க 2 to 4ன்னு செலக்ட் பண்ணுறாங்க. 2 to 4 எந்த ஏடிஎம்க்கும் அவனும் வர்றது கிடையாது. எல்லாம் நல்லா தூங்குற நேரம். 4:30 மணிக்கு எந்திரிப்பான். அப்போ 2 to 4ல் கரெக்டான டைம்னு சொல்லி இந்த 2 to 4ல் 3 இடத்துல அடித்தாங்க. அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு இவங்க வரும்பொழுது தான் 4 மணிக்கு முடிஞ்சுட்டு இவங்க அங்கேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்தி வேலை வந்துட்டு வாக்கி டாக்கியில் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஏடிஎம் திடீர்னு ஒரு 6 மணிக்கு ஒருத்தன் போயிருப்பான்ல ஏடிஎம் பணம் எடுக்கலான்ட்டு. ஏடிஎம் உடஞ்சிருக்கணுன்னே அங்கே அலர்ட்டாக இருப்பாங்க. உடனே அங்கே போலீஸுக்கு சொன்னோன்னே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, வாக்கி டாக்கி மூலமாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது வண்டி ஒன்று வந்துச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய கண்டெய்னர் போகும். ஏன்னா அங்கே ஷிப்பிங் ஒர்க்லாம் நடக்கிறதுனால பல கண்டெய்னர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. திருச்சூருக்காக இருக்கட்டும், எந்த சைடு நீங்கள் போனாலும் கூட உங்களுக்கு கேரளாக்குள்ளே போகிற இடத்துல எப்பயுமே வண்டி ஓடி 24 ஹவர்ஸ் வண்டி போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட வண்டி எஸ்கேப் ஆகி வந்துட்டு பிறகு எந்த வண்டியில் போனாங்கன்றது தெரியாதுல்ல. இவங்க ஒரு இடத்துல இருப்பான், காரை தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஹரியானா வண்டி போட்டு ஹெச்ஆர்னு போட்டு ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டி தெரியல, அந்த வண்டி தான் இவன் கண்டெய்னருக்குள்ளே வச்சுட்டானே. அது எங்கே தேடுறது? அது வந்து இப்போ அந்த வண்டி நம்பர் என்ன நம்பர் தெரில. அந்த கண்டெய்னரில் இவங்க எஸ்கேப் ஆகி இவங்க என்ன பண்ணாங்க, தமிழகத்தை நோக்கி வராங்க. கீழே இறங்கி வரும்பொழுது தமிழகத்தை நோக்கி வந்துட்ட பிறகு சங்ககிரி வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி வர சங்ககிரி கோயம்புத்தூர் வழியாக வந்து இவங்க தப்பிச்சு வரும்பொழுது பல இடங்களில் இவங்களை வந்து அலர்ட் பண்ணி இவங்களை பிடிக்கணும்னு சொல்லி காவல்துறை ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் எந்த வண்டின்னு தெரியாதனால ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அப்போ குறிப்பிட்ட வண்டியை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த வண்டி எங்கேருந்து வருது? ஏன்னா டோல்கேட்டில் நம்ம வந்து செக் பண்ணோன்னா இந்த வண்டி எந்தெந்த மாநிலத்திலலாம் கிராஸ் பண்ணி வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். இப்போ என் வண்டி நம்பர் போட்டு நம்ம அடித்தோன்னா இது எத்தனை டோல் இந்த மாதத்தில் கிராஸ் பண்ணிச்சு. இப்போ கூகுள்லேயே ஒன்று அனுப்புவான், லாஸ்ட் மந்த் உங்களுடைய ட்ராவல் எங்கெங்கே அப்படின்னு காட்டுவான். டெல்லியில் நீங்கள் இங்கே இருந்தீங்க, மதுரையில் எங்கே இருந்தீங்க, திருச்சியில் எங்கே இருந்தீங்க, சென்னையில் எங்கே இருந்தீங்க, ஹில்டன் ஹோட்டலில் எப்போ போனீங்க, லீலா பேலஸ் எப்போ, இது எல்லாத்தையும் காட்டுது. அது அப்படியே கூகுளில் வருது, லாஸ்ட் மந்த் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு. அப்படி அந்த நீங்கள் இதில் டாலில் அந்த நம்பர் அடித்த உடனே அவன் வந்து ஒரு டீட்டில் காட்டுறான், இது கேரளாலாம் கிராஸ் பண்ணி வந்த வண்டி இந்த நம்பர் தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வண்டியை பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. காரெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சு 7-8 வண்டியை இடிச்சிடுறாங்க. இடித்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ சங்ககிரி டோல்லேருந்து இவங்க எஸ்கேப் ஆகி போனால் சங்ககிரிலேருந்து தள்ளி வந்து லெஃப்ட் எடுத்து போனாங்கன்னா இவங்க பெங்களூர் போயிடலாம், கர்நாடகாவில் போயிடலாம். இல்லை சங்ககிரிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்கன்னா இவங்க வீராணம் வழியாக வந்து நம்ம சேலத்துலேருந்து சென்னை வர்றதுக்கு 3 டோல்கேட் தாண்டணும். அந்த 3 டோல்கேட்டில் இப்படி வந்து உளுந்தூர்பேட்டை வழியாக வரணும். ஏதோ ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டான், சங்ககிரி வழியாக வந்தவன் போலீஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணுது, பொதுமக்கள் வண்டி வேற நம்ம இடிச்சிட்டோம், அது ஒரு பிரச்சனை ஆகுது. பொதுமக்கள் 2 வீலர் எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டான். போலீஸ் 2 வீலர் எடுத்துட்டாங்க. ஒரு 7-8 வண்டி ஆயிடுச்சு. பப்ளிக் காரங்களும் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சுத்து போட ஆரம்பிச்சோன்னே இந்த மேவட் கொள்ளையர்கள் ஒரு 8 பேர் இவங்க இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சோன்னா பப்ளிக்கு கண்ணாடிலாம் உடைச்சிட்டாங்க. ஏன்னா பப்ளிக் இடித்த பிறகு பப்ளிக்கும் உள்ளே வந்துடுறாங்கல்ல, அது ஊர் சைடு. இவங்க அந்த சங்ககிரி டோல்கேட்ன்றது ஒரு பெரிய டோல்கேட்டு. இப்போ சங்ககிரி டோல்கேட்டில் லெஃப்ட் சைட்லேயே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், எப்பவுமே பரபரப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சைடில் இருந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது சங்ககிரி டோல் மட்டும் தான் பெரிய டோல். அந்த டோலில் வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வண்டியை யூட்டர்ன் பண்ணிட்டான். யூட்டர்ன் பண்ணாமல் நேராக வந்திருந்தா கூட ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ரோடு ஐசோலேட்டடாக இருக்கும், சல்லுன்னு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் டே டைம் நைட் டைமாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். காலைல 8:30 8:45 மணின்னொன்னே இங்கே ப்ரெஷர் ஓவராக போலீஸ் வேணும். மல்ல சமுத்திரம் இன்ஸ்பெக்டர், அங்கே லோக்கலில் இருக்க இன்ஸ்பெக்டர்ஸு, போலீஸு, எஸ்ஐ எல்லாமே ஒரு 10-15 பேர் தயாராகிட்டாங்க. தயாராகிட்டு இந்த வண்டியை என்ன பண்ணுறாங்க, பிளாக் பண்ணி
பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னா 8 பேர் அதில் இருக்காங்க. கேபினில் 8 பேர். எப்பவுமே வண்டி அந்த பாடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது நாமக்கல்லையும் கேரளாலையும் தான் வந்து இந்தியாவிலே பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய இடம். வெறும் அந்த இது மட்டும் தான், பாடி மட்டும் தான் இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அவன் ஃபுல்லாமே இது பண்ணி கொடுப்பான், ஒர்க் பண்ணி தருவான். ஆம்னி பஸ்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் அங்கே தான் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இவன் கேபின்லேயே 8 பேர் படுத்து தூங்குற மாதிரியும் 8 பேர் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க அந்த கண்டெய்னரில். பின்னாடி வந்து ஒரு கார் உள்ளே அனுப்புகிற மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ இந்த கார் இறக்குறதுக்குன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதில் இறக்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டு காசெல்லாம் பேக்கில் வச்சு காரில் ஏறி உள்ளே போய் வச்சுட்டு இப்போ கண்டெய்னரில் வந்துட்டு இருப்போம். கண்டெய்னராக டோல்கேட்டில் வந்து பணத்தை கட்டியிருப்பானுங்க. ஏன்னா டோல்கேட்டில் எதுவும் சிக்கல் பண்ணிக்க மாட்டாங்க. மாட்டோன்றதுக்காக அந்த 500 ரூபா 50 ரூபாலாம் பார்க்காம இவனுக்கு டோல்கேட்லாம் டோலில் வந்துட்டு அந்த ஃபாஸ்டேக்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்துருப்பானுங்க. அப்படி வந்த டீம் சிக்கிட்டாங்க. போலீஸ் சுத்து போட்ட உடனே சங்ககிரி டோல் வந்துட்டு பெரிய டோல், அந்த டோலில் போய் யூட்டர்ன் பண்ணி திருப்பி லெஃப்ட் எடுத்தோம்னா நாமக்கல் போகிற ரோடு. இது ஸ்ட்ரெயிட்டாக நாமக்கல் போய் என்ன ஆகிடும்னு கேட்டால் நம்ம மதுரை ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகும். நாமக்கல் டு மதுரை ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, கரூர் போகிற ரோடு. யூட்டர்ன் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பயந்து யூட்டர்ன் பண்ணி அந்த ரோடு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு மாதிரி டிராஃபிக்காக தான் இருக்கும். ரோடு இப்போ புது ரோடு போட்டுட்டு இருக்காங்க, பிரிட்ஜ் ஒர்க்லாம் நடக்குது. இந்த கதை தெரியாமல் அது உள்ள போயிட்டானுங்க. போனோடனே க்ளீனாக சுற்று போட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்ச பிறகு அதுலேருந்து 8 பேரை இறக்குறாங்க, டிரைவரை செக்யூர் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் அந்த தலைவனாக இருந்தவன் என்ன பண்ணுறான்னா போலீஸை வந்துட்டு பார்த்த உடனே கள்ளத்து கட்டிக்கிறாங்க. அந்த இடம் ஒரு கரடமுட, அது ஒரு கன்ஜஸ்டடான ஏரியா. அந்த ஏரியா எனக்கு தெரியும். அதில் போயிட்டு நேராக நம்ம கரூரில் ஜாயின் ஆகும். நாமக்கல் டு கரூர் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஜாயின் ஆகி அதுலேருந்து நம்ம மதுரை போவோம். அந்த ரோடு சேலத்துலேருந்தாலும் போகலாம். அந்த ரோட்டில் போயிட்டாங்க. அந்த ரோட்டில் போனால் போலீஸ் இவங்களை பிடிச்ச உடனே போலீஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் கள்ளத்து கட்டிக்கிறாங்க. ஏன்னா வடமாநில கொள்ளையர்களுடைய விஷயமே என்னன்னு கேட்டால் அந்த பரிதாபமே பார்க்க மாட்டாங்க. குழந்தை இருக்குது, ஐயோப்பா வயசானவர் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இதுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணமே இருக்குது. பவாரியா கொள்ளையர்கள்னு ஒரு டீம், தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு படம் எடுத்தாங்களே, அது குட்டியாக கதையில் சொன்னது சின்னது தான், கதை பெருசு. உள்ளே போன பார்த்தோன்னா இங்கே பக்கத்துலேயே பிரபு கஜேந்திரன், இன்னைக்கு திமுக பிரமுகர் இருக்கார். அவருடைய தந்தை கஜேந்திரன்றவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். பவாரியா கொள்ளையர்களை கொள்ளடிச்சாங்க, கொலை பண்ணி போட்டாங்க. அதே போல் காங்கிரஸ் பிரமுகர் நடராஜன் ஒருத்தர், அவரையும் வந்துட்டு பவாரியா கொள்ளையர் கொண்டாங்க. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம், கும்மிடிப்பூண்டி சுதர்சனம்னு சொல்லிட்டு அவரையும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அடித்து கொண்டுறாங்க. கொன்ன பிறகு தான் நம்மளுடைய முன்னாள் கமிஷனர் எஸ்ஆர் ஜாங்கிட், முன்னாள் டிஜிபியாக இருந்தவர், அந்த அவர் தலைமையில் ஒரு டீம், ஸ்பெஷல் டீமு நார்த்தில் போய் வேட்டையாடி அந்த அக்யூஸ்ட் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணி அவங்களை கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து 2 பேரை என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணாங்க, சுட்டாங்க. அப்போ அது அந்த அவசியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த கேங்கை எராடிகேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நார்த்து ஃபுல்லாக பெரிய நெட்வொர்க் இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ளே போனோடனே ஊர் மக்களே வந்து போலீஸை விடாமல் போலீஸ் அடித்து துரத்தக்கூடிய ஒரு செல்லல் இருந்துச்சு. இந்த மேவாட்டு கொள்ளையர்கள் காவல்துறை சொன்ன உடனே சரி, நான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் சரண்டராக இருந்தால் பரவாயில்ல. காவல்துறை அதிகாரிகள் ஆய்வாளரை வந்து கள்ளத்தூக்கி அடிச்சிருக்காங்க, 7-8 பேர் காயம்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ஏன்னா கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், அந்த காவல்துறை எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம போலீஸ் ஃபீல்டுலேயே இறங்கி சண்டை போடுவாங்க. அதுவும் கூட ஒரு 4-5 பேர் போலீஸ் இருந்தால் இன்னும் எனர்ஜி கிடைச்சிடும். எப்பயுமே அப்படி தானே, ஒருத்தர் தனியாக ஒரு கும்பலை போய் சமாளிக்கிறதுக்கும் ஒரு 15 பேர் இருக்கும்போது 20 பேர் இருக்கும்போது எப்படி இருக்கும். பொதுமக்களும் வேறு சேர்ந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம், இவன் யார் தான் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது போலீஸ் பிடியிலிருந்து தப்பிச்சு போகிறாங்க. போலீஸ் எல்லாரையும் செக்யூர் பண்ணி வச்சிருக்கும் போது அங்கே போலீஸ் அசால்ட்டு பண்ணிட்டு ஓடலான்னு நினைக்கும் போது ஒருத்தன் 65 லட்சம் பணத்தோட வர்றான். ஒருத்தன் போலீஸ் மேலே கல் அடிச்சுட்டு போலீஸ் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக 5-6 கல் அடிச்சு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. கல் அடிப்பானுங்க திடீர்னு. நம்ம எத்தனை 50 பேர் போனால் கூட உள்ள 5 பேர் இருந்து கல்லாத்துக்கு அடிச்சா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஹெல்மெட் போட்டால் போக முடியும், நமக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துற சூழ்நிலை தான். தப்பிச்சு ஓட முற்படும் போது தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணும்போது அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான கொள்ளையர்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னு கேட்டால், அதான் சொன்ன ஏற்கனவே பரிதாபமே பார்க்க மாட்டான். அது குழந்தைக்குட்டிய ஸ்ரீபெரும்புத்தூரில் கூட ஒரு கொலை நடந்துச்சு, இவங்க பவாரியா கேங் பண்ணது. இது மாதிரி வந்து அவங்களுடைய ஒரே மோட்டிவ் கொள்ளை அடிக்கணும், பணத்தை எடுக்கணும், நகையை எடுக்கணும். ஏற்கனவே தண்டுபாளைய கேங்குன்னு ஒரு கேங் இருந்தாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான், பொம்மை விற்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு 11:30 மணி 12 மணி டைமில் வந்து, ஏன்னா அப்போ தான் ஒய்ஃப் ஃப்ரீயாக இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, வயசான ஒரு அம்மா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார். கரெக்டாக ஒரு 11:30க்கு வந்து பொம்மை விற்கிறேன், கோழி குஞ்சு விற்கிறேன், இது மாதிரி குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குறது. அப்போ அவங்க தண்ணி கேட்பாங்க. அந்த கேங்கில் பெண்களும் இருப்பாங்க. அப்போ தண்ணி கேட்க போகும்போது பின்னாடி போய் அவங்களை அடித்து பல வழக்குகளில் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண்கள், அவங்க கூட்டு வந்த பெண்களும் அந்த சீனில் இருப்பாங்க. அப்போ அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்திருக்கு. இந்த மாதிரி கொள்ளைகள் வந்து பல்வேறு இடங்கள் நடந்துருச்சு. அதற்கு பிறகுதான் காவல்துறை சுதாரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் சிறையில் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தான். அது ஒரு கேங் ஒரு பக்கம், அவங்க தர்மபுரி சேலம் இப்படியே வந்துட்டாங்க, கோயம்புத்தூர் பார்டர்லாம் வந்துருச்சு அந்த கேங்கு. இப்போ எராடிகேட் பண்ணி ஸ்பெஷல் டீம்லாம் உள்ளே இறங்கி இந்த டீமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம்.
அப்படின்னு வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தொடர் கொள்ளைகள், ஏடிஎம் கொள்ளை, எத்தனையோ கொள்ளைகள் வந்து யார் அக்யூஸ்டும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்க கோவிந்தனையும் சுப்பனையும் பிடிச்சி தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இவனுங்க பண்ணலை. பண்ணது எல்லாமே வந்து வெளியிலேருந்து வந்து பண்ணி கொள்ளை அடித்தது. இப்போ திருச்சூரில் இந்த கொள்ளையை அடிச்சுட்டு தப்பிக்க முயற்சிக்கும் போது காவல்துறை வந்து அவங்கள செக்யூர் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சிலரை செக்யூர் பண்ணிட்டு இந்த அக்யூஸுங்களே செக்யூர் பண்ணவங்கள தான் இவங்க காவல்துறை அசால்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், காவல்துறை உடனே ஃபயர் பண்ணி அவங்களை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருவர் இறந்துருக்கிறார். இது மாதிரியான ஸ்டெப்ஸ் உடனே இமிடியேட் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது தான் என்னன்னு கேட்டால், ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க, 65 லட்சம் அடிச்சுட்டு ஹரியானாவில் போய் உங்களை எங்கே தெரிவிங்க? புரியுதா? ஹரியானாலேருந்து அவன் அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருப்பான் நார்த்தில். நம்ம இங்கே எவனா தேடிக்கிட்டு இருப்போம் அக்யூஸ்டை. அந்த மாதிரி ஒரு சூழல். பல கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெளியிலேருந்து வந்து செஞ்சுட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் தடுக்கணும். இந்த கிரைம் ரேட்டை குறைக்கணும். அதே நேரத்தில் இந்த கொள்ளையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக காவல்துறை எடுக்கிற ஸ்டெப் தான் ஒரு என்கவுண்டர், தற்காப்புக்காக சுட்டது அப்படின்ட்டு. அதில் தான் ஒருவர் இறந்திருக்கார். அதுக்கு வந்து பெரிதளவு டிஐஜி அந்த ஜோன் டிஐஜி உமா மேடம் வந்து அவங்களும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆகவே இது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான், தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது. இப்போ இன்னைக்கு நியூஸ்ல வந்து அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கைது செய்யப்பட்டவர்கள் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் எழுது இல்லையா? ஒருவேளை அவங்க பேசினா இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடந்த நிறைய விஷயங்களுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்களா அப்படிங்கிறது. இன்னொன்னு, இவங்க பயங்கரமா ட்ரெயின் செய்யப்பட்டிருப்பாங்களோ, மாட்டிட்டா கூட பேசக்கூடாது. ஏன்னா பேசினா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும், ஹெட் வந்து மாட்டிக்குவாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம். இப்போ இந்த மாதிரி கொள்ளையர்கள் வந்துட்டு என்ன கேட்டால் அதான் சொன்னேன், இவங்க வந்து மனசாட்சி பார்க்காம பண்ணக்கூடிய கொள்ளையர்கள். இவங்க வந்து எல்லாத்துக்கும் முடிவு பாரு, போலீஸே அடிக்க போகிறான். போலீஸ்க்கு என்ன இருக்கு? அவன் யார் என்னன்னு தெரியுமா? போலீஸோட வேலை என்ன? செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட போகிறாங்க. அடிக்க முற்படும்போது தானே சுடுறாங்க. அடிக்க முற்படும்போது அவர்களை வந்து தற்காப்புக்காக தான் போலீஸ் சுடுறாங்க. யாரையுமே போலீஸை டச் பண்ண விடவே மாட்டாங்க. போலீஸை நீங்கள் டச் பண்ணிட்டாலே சிக்கல் தான். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே விருதுநகரா ராமநாதபுரத்தில் ஒரு டிஎஸ்பி காயத்ரி மேடம், ஒரு க்ரௌடு, ஒரு மர்டர் நடந்துச்சு. அந்த க்ரௌடை அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, மறியல் பண்ண போகிறாங்கன்ட்டு அவங்கள முடிய பிடிச்சி இழுத்து ஒரு சிக்கலாச்சு. பாதி பேர் காலை உடைச்சு விட்டாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க பேசாமல் இருக்கிற அப்படின்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசுனா பல உண்மைகள் வெளிவரும். ஏன்னா இவங்க வந்து இப்போ கேரளாவில், தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் தெரியல, இனிமேல் தான் விசாரணையில் தெரியும். கேரளாவில் 3 இடத்துல சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இடத்துல அன்றைக்கி தான் நீ சம்பவம் பண்ண, அதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல பண்ணியிருப்பீங்க? ஏன்னா பல மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் கோழிக்கோடாக இருக்கட்டும், இந்த பக்கம் பாலக்காடாக இருக்கட்டும், இல்லை வந்து கொட்டாரக்கரவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கீழே புனலூர் அந்த பார்டர் அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும், பல இடங்களில் வந்துட்டு இவங்க வந்து இப்போ இந்த மாதிரியான திருட்டு வேலை செய்துருக்கு வாய்ப்பு, கொள்ளையடிக்க வேலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் இதே மோடஸ் ஆப்பரண்டியில் நிறைய இடங்களில் கொள்ளை நடந்திருக்கு, பேங்க் கொள்ளைகள். அப்படி இருக்கும்பொழுது அதுலேயும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. கர்நாடகாவிலும் நடந்திருக்கு, ஆந்திராவிலும் நடந்திருக்கு. அப்போ இந்த சவுத்தில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இவங்க வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எடுது. அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஈஸியாக அதெல்லாம் பேச வச்சுருவாங்க. எவ்வளோ நாள் பேசாமல் இருப்பாங்க? இப்போ அவங்க பொண்டாட்டி குழந்தை குட்டிலாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இங்கே எல்லாரும் நிற்க வச்சு காட்டி அடிப்பாங்க. அப்போ தான் வந்து உண்மை வரும். இந்நேரத்துக்கு ஹரியானாவுக்கு மேவட்டு போயிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. உன் பையன் மாட்டிக்கிட்டா ஒழுங்கு மரியாதை வந்துரு, இல்லாட்டி அவள் தான், அவனை அங்கேயே சுட்டுருவாங்க. கூட 8 பேர் இருந்தாங்க, ஒருத்தனை சுட்டோம், அடுத்து உன் பையன் தான் சொன்னால் வந்துடுவான். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்தோம்னா இவங்க வந்துடுவாங்க. இன்னும் 2 நாள் அவன் பேச ஆரம்பிச்சிருவான். பேச ஆரம்பித்து இவங்களுடைய ஏன்னா இவனுக்கு வந்து ஹரியானாவில் மேவட் மாவட்டத்திலேருந்து இவன் வந்து கேரளாவில் கொள்ளடிக்கிறான்னா, நல்லா கேட்டுக்கோங்க, நார்த்லேருந்து வர்றவங்க ஈஸியாக தமிழ் கற்றுப்பான், நார்த்லேருந்து வரவன் ஈஸியாக மலையாளம் பேசுவான், நார்த்லேருந்து வரவன் ஈஸியாக தெலுங்கு பேசுவான், கன்னடம் பேசுவான். ஆனால் நம்ம தான் அங்கே போனோம் வச்சுக்க, ஹிந்தியில் அச்சா பச்சான்னு நின்று முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் இங்கே வந்து ஆனால் ஒரே வாரம் 2 வாரத்தில் இவன் மொழியை கற்றுக்கிறான். ஒரு மாதத்தில் என்ன பண்ணுறான், அப்படியே கூடவே நின்று நம்ம கூட தமிழில் பேசிகிட்டு இருப்பான். கூட நம்ம மெரினா பீச்சில் பார்த்தோம். தமிழா அப்படின்னு சொல்லி, தமிழ் தெரியுமான்னு கேட்டால் நெய்ன்றான் ஒருத்தவன், கொஞ்சம்ன்றான். அங்கே போகிற 1000 பேரில் 900 பேர் இந்திக்காரனாக தான் இருக்கான் உள்ள. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ எதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எதுவுமே தெரில. ஒரு கேபில் போகிறதா இருந்தாலும் சரி, திடீர்னு ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்க வர்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விக்கி நண்பர் ஒருத்தர் வர்றதா இருந்தாலும் சரி, ஏன்னா அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு பயம், ஒரு பதட்டம் மக்களுக்கு ஏற்படுது இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் வந்து எங்கே பல மாநிலங்கள் இவங்க செஞ்ச கொலைகள் தெரிஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக இவங்க பயந்துக்கிட்டு இவங்க சொல்லாமல் இருப்பாங்க. இல்லை கேங் லீடர் ரிவீல் ஆகிடுவாரோ அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் காவல்துறை அவங்களுடைய ஸ்டெப்ஸ் ஏடாகூடமாக எடுப்பாங்க. ஏன்னா லோக்கலில் மாட்டினாலே சுட்டு தள்ளிடுவாங்க. இவன் வெளியிலேருந்து வந்து தொக்கா மாட்டிக்கிட்டான்.
உரிச்சு இவங்ககிட்ட வந்து ரெக்கார்டு எடுக்கிறது தான் காவல்துறையுடைய வேலையா இருக்கு. இப்ப பேசும்பொழுது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னும் பொழுது, எல்லா குற்றமும் கண்டுபிடிக்கப்பட்டா இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இருக்கு? இது கொள்ளை மட்டும் இருந்தா பரவாயில்ல. கொலைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரியில வந்து அந்த பிரின்சிபல் இருந்தாரு. அவருக்கே வந்து கோஷ். மரண தண்டனை கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ப்ரூவ் ஆனா மரண தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேச்சு அடிபடுது. அப்படின்னும் பொழுது இவங்க இந்த கொள்ளையடிக்கும்போது தாக்குதல்கள் நடத்தி ஏதாவது ஒரு ப்ரூட்டலா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் கொலையில போய் முடிஞ்சிருந்ததுன்னா, அடுத்த கட்டத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் தண்டனைனா லைஃப் ஃபுல்லா அவன் ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா, ஒரு சில இடங்கள்ல எதிர்ப்பு இருக்கும். செக்யூரிட்டிஸ் இருந்திருப்பாங்க. இப்ப தானே செக்யூரிட்டிலாம் இல்ல. செக்யூரிட்டி என்ன பண்றாங்க? ரிட்டயர் ஆன ஒரு 70 வயசு ஐயாவ தூக்கிட்டு வந்து செக்யூரிட்டியா போறாரு. அவரே பாவம் 7:30 மணி 8 மணி தூங்குனா தான் உடம்பு நல்லா இருக்குன்னு வீட்ல வச்சிருக்காரு. அவர கூட்டு போய் செக்யூரிட்டி நீங்க போட்டா, ஏடிஎம் மையத்த திறந்து அவர் பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்குறாரு. இவர் எப்படி ஏடிஎம் மையத்துக்கு பாதுகாப்பு குடுப்பாரு? அப்ப அப்படிப்பட்ட கொலைகள் ஏதாவது நடந்திருக்கிறதா? அப்படின்ற ஒரு ஆய்வுக்குள்ள போவாங்க. ஏன்னா, இப்ப உடனே ஆந்திரா போலீஸ்க்கு தகவல் போயிருக்கும். இந்த மாரி ஒரு கொள்ளை கும்பல பிடிச்சிருக்கோம். ஏடிஎம்ல ஏதாவது கொள்ளை நடந்திருக்கா? கேஸ் வெல்டிங் பண்ண மாதிரி ஒரு ஏதாவது மேட்டர் இருக்கான்ற மாரி கேட்டிருப்பாங்க. எல்லா மாநிலங்கள்லயும் அலர்ட் பண்ணிருப்பாங்க. நார்த் சைட விட்டுருங்க. இந்த பக்கம் சவுத்துல மட்டும் தான் இப்ப நம்ம வந்து ஆய்வு பண்ணாங்கன்னா, கதை தெரிஞ்சிரும். இவன் ஹரியானா சரவுண்டிங்ல என்ன பண்ணியிருக்கான்? உத்தரப்பிரதேஷ்ல ஏதாவது நடந்திருக்கா? பக்கத்துல வந்து இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயும் இவங்க செக் பண்ணும்பொழுது இவங்களுடைய கதை தெரிஞ்சிரும். தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த கட்டம் காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இவங்க மீது பல்வேறு வழக்குகளை சுமத்தி, இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தருவதற்கான வேலையில தான் ஏன்னா இவன் சிக்கினது இங்க. இமிடியேட்டா அவங்கள வந்து நாளைக்கு கோர்ட்ல குடுத்துருப்பாங்க. இன்னைக்கே கோர்ட்ல சரண்டர் கொண்டு போய் குடுத்து, இவங்கள ரிமாண்டுக்கு கொண்டு போவாங்க. உள்ள வச்சு கஸ்டடி எடுத்து, பிரிச்சு பிரின்னு பிரிச்சா, அவன் மொத்த கதையும் சொல்லிருவான்றது எல்லாம் தெரியும். வீட்டுக்கெல்லாம் தகவல் போயிருக்கும். அதுக்கு ஒரு 4 அட்வொகேட் வந்து பெயில போடுறேன்னு வருவாங்க. அப்ப வந்து இவங்களுடைய எப்பயுமே வந்து அந்த ஆன்டிசிடென்ட் சொல்றோம் இல்லையா? இவங்களுடைய பின்னணி எப்படி இருக்கு? குற்ற பின்னணி. அந்த குற்ற பின்னணி எடுத்துட்டாங்கனாலே, இவங்க சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப இவங்க மாட்டாங்க. பேசாமலாம் இருக்க முடியாது. கம்பல்சரி போலீஸ் அடிச்சு உரிச்சு, அவங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிடுவாங்க. தொடர்ந்து எங்க கூட நீங்க பல தகவல பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.